ஹலோ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கான ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸை சொல்ல போகிறேன். நான் எப்பயுமே சன் டிவியில் போய் மூவி பார்க்குறது வழக்கம். அப்படி நான் இப்போது இன்னைக்கு சன் டிவி ஆப்பை ஓப்பன் பண்ணி மூவி பார்க்கலான்னு போனால் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நான் பார்த்தேன். அதாவது நம்ம தளபதியுடைய ஜனநாயகம் படம் அதில் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு? நியூஸ்லலாம் இதை லீக் பண்ணுறவங்க மேலே இமீடியட் ஆக்ஷன் எடுக்கப்படும், யாருமே அதை லீக் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் திரைப்பட சங்கம் சும்மா ஒரு பேருக்காக நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், இதை பண்ணவங்க யாருன்னு தெரியல, நாங்கள் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இப்படிலாம் நடந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நியூஸ் சேனல்லாம். அப்போ இருக்கும்போது எப்படி இந்த படம் சன் டிவியில் ரிலீஸ் பண்ணலாம்? இன்னும் மூவி தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகாத இருக்கும்போது எப்படி இந்த படம் சன் டிவி எவ்வளவு கீழ்த்தரமாக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? நியாயம் வேணும் மக்களே, இது ஒரு அநியாயம். நம்ம தளபதிக்கும் இந்த ஜனநாயக படக்குழுக்கும் நடக்கிற அநியாயம். இதை நாம் தட்டி கேட்கலன்னா வேற யார் தட்டி கேட்பாங்க? டேக் இமிடியட் ஆக்ஷன். யார் இந்த மூவியை பார்க்காதீங்க, இந்த ஆப்பையே இன்னையோட டெலீட் பண்ணிடுங்க. மக்களே, நம்ம தான் இதுக்கு நீதி கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஸோ தயவு செய்து டேக் இமீடியட் ஆக்ஷன் ஆன் சன் டிவி. நன்றி, வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சன் டிவியினுடைய அயோக்கியத்தனத்தை. நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் மக்களே, என்னுடைய யூடியூப் சேனல் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப சின்ன சேனல், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் இந்த நியூஸை கூடுமான வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த சன் டிவியினுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.